வணக்கம். ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்ன இருக்குது இந்த மொத்தத்துலேயுமே ஒரு ஒரு அடிப்படையிலே ஒரு கேள்வி, ஏன்? இந்த ஒரு கேள்விக்கு இந்த தவைக்கா நண்பர்கள், தவைக்கா சப்போர்ட் பண்ணுற ஃபேன்ஸ் தான் சொல்லலாம். இப்போ வரைக்கும் அவங்க கேடர்னு சொல்கிற மாதிரி எதுவும் நான் பார்க்கல. அந்த ஃபேன்ஸ் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. ஏன்ற கேள்விக்கு பதில் இல்லை. மாற்றம். அந்த மாற்றத்துக்கு ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டுட்டேன். என்ன மாற்றம் வேணும், எதில் மாற்றம் வேணும்? நான் டேட்டா கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் வீக்கில் டேட்டாவும் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி மாற்றம் கேட்குறீங்க தெரியல. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு. ஓகே, இன்றைக்கி காலையில் ஒரு சிறு குழந்தையை தாவைக்காவோட உறுப்பினர் கடத்தியிருக்காரு. இன்றைக்கி காலையில் ஆஸ் வி ஸ்பீக். என்ன மாற்றம்? திரும்பவும் சொல்கிறேன், அவங்க செஞ்சது தப்பு இல்லை, இவங்க செஞ்சது தப்பு இல்லைன்றதை கொள்ளிக்க போகல. நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நம்பணுன்னு சொல்கிற அந்த ஒரு மாற்றம் சொன்னீங்க மட்டும்தான் நான் கேட்குறேன். இதில் நடந்துச்சுன்னா அது மாற்றம் இல்லை இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் எதுக்காக போட்டிங்க? அதுக்கு பதில் இல்லை. ஸ்டார்டம், ஒன்லி ஃபேன் வர்ஷிப், லைக் செலிபிரிட்டி வர்ஷிப். வேறு என்ன காரணம்? நான் உங்களுக்கு திரும்பவும் டேட்டாவும் கொடுத்துருக்கோம், காட்டியிருக்காங்க. என்ன தமிழ்நாடு என்ன முன்னேற்றத்தில் இருந்துச்சுன்னு தெரியல. அது எல்லாத்தையும் கூட விடுங்க. ரொம்ப ஆதங்கப்படுற ஒரு விஷயம், குளத்தூர் தொகுதி. நான் அந்த தொகுதியில் இருந்தேன், நான் அந்த தொகுதியை சேர்ந்தவன் தான். எனக்கு சில நண்பர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க கூட குளத்தூர் தொகுதியில் இருக்கவங்க இருக்காங்க. அதாவது மழை வெள்ளத்தில் கஷ்டப்பட்டவங்க இந்த கூட நின்று பார்த்துருக்கோம். அதே ஏரியாவில் கடந்த மழைக்கு வெள்ளத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பார்க்காம இருந்தது. அந்த பார்க், அந்த புதுசாக கட்டின ஒரு கட்சியாளர் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வாக்கிங் போனதை நான் பார்த்துருக்கேன். இதுக்காக ஒருத்தர் கொடுத்தது அவரும் சொந்த பணத்தில் தான் கட்டல. அது முதல்வராக இருக்கட்டும், கடந்த முதல்வர் எடப்பாடியாக இருக்கட்டும், இந்த நிமிஷத்துக்கு முதல்வராக இருக்கிற ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க பணம் நான் சொல்லவே இல்லை. இது என்ன இல்லைன்னு போனீங்கன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். திரும்ப எதுக்காகன்றது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் பார்த்துப்பார், அண்ணன் ஜெயிக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும். ஒரு கவிஞர் ஒரு லைன் ஒரு கவிதை எழுதினார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உலகின் மிகப்பெரிய சர்வாதிகார வார்த்தை. உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உரிமை மட்டும் இல்லை, அது பொறுப்பு. நீங்கள் குடிக்கலாம், நீங்கள் உங்கள் காரை ஓட்டலாம், என்ன பண்ணலாம். ஆனால் குடிச்சிட்டு கார் ஓட்டினா அது பொறுப்பு மீறின விஷயம். அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் இதுவும். என்னத்துக்கு குளத்தூரில் முதல்ல தோத்தார்னு இப்போ வரைக்கும் அந்த ஒட்டு போட்டவங்க இப்போ வருத்தப்படுவாங்க. நான் அவங்க கில்ட்டுக்குள்ளே தள்ளணும் கூட தள்ளல. பட் மனசாட்சியோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. கரெக்டுங்களா? ஏன் அதை பண்ணணும்னு யோசிப்பீங்க. பிகாஸ் குளத்தூரில் செய்யாத வசதிகள் இல்லை. இன்ஃபேக்ட் சில பேர் கேட்டிருக்காங்க, குளத்தூருக்கு மட்டும் எல்லாம் செஞ்சால் அப்படி மற்றதுக்கு செய்யணும். யூஆர் மேக்கிங் திஸ் இஸ் அன் ஐடியல் கான்ஸ்டிடுவன்சி, பட் யூ ஹேவ் டு ஸ்ப்ரெட் இட் அக்ராஸ்ன்னு சொன்னாங்க. உண்மை அதுதான். அது அவங்களோட மனசாட்சிக்கு விட்டல. திரும்பவும் ஏன் அந்த கேள்விக்கு பதில் இன்னும் இல்லை.